இன்னைக்கு நமக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் டே யாருக்கா தெரியுமா? நேற்று வந்து நமக்கு இன்டர்நேஷ்னலாக வந்து நமக்கு ஒரு பேரண்ட்ஸ் டே வந்து என்னன்னா பெற்றோர்கள் தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கணும், பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக இன்னைக்கு நம்ம வந்து கர்த்தருடைய வார்த்தையில் பைபிளில் என்ன சொல்லியிருக்கு. ஸோ கடவுள் நம்ம பெற்றோர்கள் எப்படி இருக்கிறோம், பெற்றோர்கள் நம்ம எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன வார்த்தையை வந்து பண்ணிக்கணும். அதாவது இந்த உலகத்தில் வந்து பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப வந்து ஒரு வேல்யூபிளான விஷயம். அதாவது குழந்தைங்க வந்து வளர்த்து சிறு வயதிலிருந்து வளர்த்துக்கிறதுக்கு வந்து பெற்றோர்கள் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பங்கு அளிக்கிறாங்க. நம்ம பைபிள் நிறைய கேரக்டர்ஸ் பார்த்துருக்கோம். எல்லா கேரக்டர்ஸுமே என்னன்னா ஒரு பிள்ளைகளை எப்படி கத்தர்களை வளர்த்துட்டாங்க, எப்படி வந்து சாட்சியாக கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத நிறைய நம்ம வந்து ஒவ்வொரு ஆதியாகத்திலிருந்து வெளிப்பட்ட விசேஷம் வரைக்கும் நம்ம வந்து நிறைய கேரக்டர்ஸ் பார்த்துருக்கோம். அந்த விதத்தில் கடவுள் வந்து முதல்ல ஆதாம ஏவாளையும் ஒரு பெற்றோரை உருவாக்குறாங்க. ஒரு பெற்றோரை உருவாக்கி அந்த பெற்றோருக்கு அந்த ஆதாம் ஏவாள் வந்து ஏதேன் தோட்டத்துல வந்து வளர்ந்து பெருகணும், அவங்க சந்ததியை உருவாக்கணும், அவங்க சந்ததியில வளர்த்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவரோட பிளானா இருந்துச்சு இனிஷியலா. ஆனா அங்க அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கிற வேண்டிய இடத்துல சாத்தான் வந்து அப்படியே உள்ள வந்தான். ஸோ எப்படின்னா ஒரு சர்ப்பம் வந்து ஒரு ஆப்பிள் கொடுத்து அந்த ஆப்பிள் வந்து எப்படி அந்த கதை உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி ஒரு குடும்பத்தை ஆண்டவர் உருவாக்கணும் அப்படின்னு இருக்கும்போது அந்த குடும்பத்துல சாத்தான் வந்து உள்ள நுழைய கண்டிப்பா பார்ப்பான். அப்படி நம்ம உள்ள நுழையும் போது அதுல இருந்து நம்ம எப்படி வந்து ஓவர் கம் பண்ணி எப்படி அது வெளியே வருது அப்படிங்கிறது தான் இதோட நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம வந்து பிள்ளைங்க வந்து பெற்றோருக்கு எப்படி நம்ம வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமா நம்ம வந்து கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம். ஸோ பிள்ளைகளே அப்படிங்கிறது கடவுள் வந்து நம்ம வந்து எல்லா இடத்துலையும் வந்து பிள்ளைகளே அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஸோ பிள்ளைகளே அப்படி கூப்பிடும்போது அதாவது ஒரு மனசுல இருந்து கூப்பிடும்போது ஆண்டவர் எவ்வளவு ஒரு அன்பா நம்மளை வந்து நம்ம கிட்ட ஒரு விஷயமா இருக்கிறார். சீஷர்களையும் வந்து நிறைய இடத்துல என்ன பண்ணுவார்னா பிள்ளைகளே அப்படின்னு தான் கூப்பிடுறாரு. அப்போ அவர் வந்து நம்ம மேல அவ்வளவு அன்பா இருக்காரு. ஸோ அவ்வளவு அன்பா வந்து தான் நம்மளை வந்து எப்படி கூப்பிடுறாரு, பிள்ளைகளே. உங்களை பெற்றோருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள். எஸ், அதாவது நம்ம வந்து பெற்றோருக்கு, அதாவது நான் எங்க அப்பா அம்மா மாதிரி நீங்க உங்களோட பெற்றோருக்கு எப்படின்னா எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படிங்க. அதாவது எல்லா காரியமும் எல்லா காரியத்திலுமே நம்ம சின்ன சின்ன வேலை சொன்னாலுமே, சின்ன வேலைகளும் சரி பெரிய வேலைகள் முதல் பண்ணுங்க, எல்லா காரியத்திலுமே கீழ்ப்படிக்கணும். எப்படி நம்ம வந்து ஒரு நம்ம பெற்றோருக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமோ அதே மாதிரி ஒரு சபைக்கு நம்ம வந்து ஆவியான தகப்பனா இருக்காரு. அப்போ அவருக்கு நம்ம என்ன பண்ணணும்னா எல்லாரும் அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்துடும். அவர் என்ன சொல்றாரு, பாட்டு பாட சொல்றாரா பாட்டு பாடணும், மெசேஜ் பண்ண சொல்றாரா மெசேஜ் பண்ண, அதாவது அவர் நமக்கு எப்படி கீழ்ப்படிக்கணுங்கிறத நம்ம வந்து அதுக்கு சொல்லணும். அதாவது எப்படி நம்ம வந்து அம்மா வந்து நமக்கு ஒரு அந்த தண்ணி எடுத்துருவா அப்படின்னா கூட நம்ம அலட்சியம் இல்லாம நம்ம வந்து கீழ்ப்படிக்கணும். கீழ்ப்படுகிறதுனால அவர் என்ன சொல்றாரு, அடுத்த வாசிங்க. எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிங்க, இது கர்த்தருக்கு பிரியம். அதாவது நம்ம கீழ்ப்படுகிறதுனால நமக்கு என்ன பண்றது, நமக்கு என்ன வருது, அவருக்கு ரொம்ப பிரியமா இருக்கு. அவருக்கு பிரியமானது நம்ம செய்யும் போது நமக்கு என்ன கிடைக்கும், ஆசீர்வாதம் கண்டிப்பா கூடவே வரும். ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் கர்த்தருக்காக கீழ்ப்படியும் போது அவருக்கு நம்ம பெரிய ஒரு ஆசீர்வாதம் பின்னாடி இருக்குது. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது எபேசியர் 6:1. பிள்ளைகளே வாசிங்க, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்க. அதாவது நம்ம அந்த வசனத்தை பார்க்கும்போது எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிங்கள் இருக்குது. ஆனா இங்க என்ன சொல்றாரு, கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். அப்ப கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கிறதுனால என்ன சொல்றாருன்னா, எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு நம்ம நார்த் சென்னையில பார்த்தீங்கன்னா சில அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா பசங்களை விட்டு டீ வாங்கிட்டு வா, தண்ணி வாங்கிட்டு வா. ஸோ அந்த மாதிரி விஷயத்துல நம்மளாம் வந்து என்ன பண்ணலாம், கீழ்ப்படியக்கூடாது. எது கட்டது எது நல்லது நமக்கு கண்டிப்பா தெரியும். ஓகேங்களா? ஸோ அப்போ கர்த்தருக்குள் கீழ்ப்படியணுங்கிறது தான் ஆண்டவருடைய வார்த்தை. அதாவது எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியணும், ஆனா கர்த்தருக்குள் கீழ்ப்படியணும் அப்படிங்கிறது தான் வேதத்தில் சொல்லியிருக்கு. நம்ம நீதிமொழிகள்ல 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல என் மகனே நீ செவி கொடுத்து ஞானம் அடைந்து உன் இருதயத்தை நல்வழியிலே நடத்து. அதாவது நம்ம என்ன பண்ணணும்னா அவருக்கு செவி கொடுத்து நம்ம யாருக்கு
பெற்றோருக்கும் நம்மளுடைய ஆவி தகவனாருக்கும் நம்ம கடவுளுக்கும் என்ன பண்ணணும்னா செவி கொடுக்கணும். அதாவது அவர் சொல்றத அலட்சியமா எடுத்துக்காம அவருக்கு செவி கொடுத்து நம்ம வந்து என்ன பண்ணணும், அவருடைய வழியில நடக்கணும். இது யார் சொல்றாரு அப்படின்னா நீதிமொழிகள் எழுதுன யாரு? சாலமோன். சாலமோன் யாரு? தாவீதுடைய பையன். ஓகே, அதாவது அவர் வந்து எவ்வளவு பெற்றவர், ஒரு பெரிய ஞானி. அவருக்கு வந்து உங்களுக்கு தெரியும், அவருக்கு நிறைய மனைவி உண்டு. ஆனா அவ்வளவு மனைவிகளுக்கு இருந்து அவர் கேதர் பண்ண விஷயம் அண்ட் அவருடைய பெற்றோர்கிட்ட இருந்து கேதர் பண்ண விஷயம் தான் அவர் என்ன பண்ணார், நீதிமொழி ஃபுல்ல எழுதுறாரு. ஸோ அவர் என்ன சொல்றாரு, என் மகனே நீ செவி கொடுத்து ஞானம் அடைந்து உன் இருதயத்தை நல்வழியிலே நடத்து. நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம அப்பா அம்மா நமக்கு என்ன சொன்னாலும், நம்ம பெற்றோர்கள் நமக்கு என்ன சொன்னாலும், நம்ம ஆவியான தகவல் நமக்கு என்ன சொன்னாலும் அது கரெக்டா தான் இருக்கும். நமக்கு நம்மளுடைய ஏஜுக்கு அது வந்து டிஃப்ரெண்டா இருக்கும், நம்மளுடைய பார்வைக்கு அது ரொம்ப வித்தியாசமா இருக்கும். நம்ம ஏன் இப்படி சொல்றாங்க, நமக்கு ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு ரொம்ப வித்தியாசமா தான் இருக்கும். ஆனா அதை நீங்க செஞ்சீங்கன்னா அதோட ஆசீர்வாதத்தையும் அதோட கலனையும் நீங்க கண்டிப்பா அனுபவிச்சு ஆவீங்க. அதுதான். ஸோ அடுத்து வாசிங்க. சரி, மதுபானம் பிரியரையும் மாம்சம் பெருங்கீனிக்காரரையும் சேராது. ஸோ அதாவது நம்ம யார் கூட இருக்கணும், யார் கூட இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம எப்படின்னா, கடவுள் வந்து இந்த வேதத்தில் இருக்கிற வார்த்தைகள் வந்து, அதாவது ஆதி காலத்துல இருந்து இப்போ உள்ள டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆனாலும் நம்ம பைபிள்ல எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாதுன்னு எல்லா மனுஷங்களுக்கும் ஒரே மாதிரி தான் சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம டெக்னாலஜி எவ்வளோ இம்ப்ரூவ் ஆனாலும் நம்ம ஆதி காலத்துல இந்த நியூ டெக்னாலஜி வேர்ல்ட்ல இருந்தாலும் நமக்கு வந்து இருக்கிற பைபிள்ல நமக்கு என்ன சொல்லியிருக்கா, இந்த வார்த்தை தான் அந்த காலத்துக்கும் பொருந்தும், இந்த காலத்துக்கும் பொருந்தும், வருங்காலத்துக்கும் இது கண்டிப்பா பொருந்தும். அதனால அவர் அப்பவே சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு, நிறைய விஷயம் சொல்லும் போது யாருக்கும் சேரக்கூடாது, மதுபான பிரியருக்கும் சேரக்கூடாது, சேராது. ஸோ நம்ம ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, ஸோ அவங்க கூட நம்ம வந்து சேரும்போது அதிகமாக நம்ம வந்து சாப்பிட்றது ஓகே, லைஃப்க்கு சாப்பிட்றது கண்டிப்பாக இல்லை, தப்பே இல்லை. ஆனால் அதிகமாக சாப்பிடும்போது நமக்கு ஒரு லேசினஸ் உண்டாகும். நமக்கு அப்போ நம்மளுடைய விஷயங்களை வந்து நமக்கு உலக பிரயோகமும் சரி ஆவிக்குரியமும் சரி நம்ம அந்த ஒரு வேலை செய்யும் போது அதோடைய லேசினஸ் கிரியேட் பண்ணோம். நம்ம அதிகமாக சாப்பிடும் போது நமக்கு என்ன பண்ணணும், நம்ம வந்து ஒரு டயர்டாகும், நம்ம தூங்கணும் ஆசைப்படுவோம். ஸோ அதை வந்து நம்ம எப்படின்னா ஒரு விலைக்கு போகிற மாதிரியே இருக்கும் அந்த வாழ்க்கை. அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையும் இருக்கும் சரி, நம்ம உலகத்துல வாழ்க்கையும் சரி விட்டு ஒரு நல்வழியில் போகிறத அது திசை திருப்பி விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த வாசிங்க. அதாவது யார் யார் கூட இருந்து நம்ம விலகி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம அழகா சொல்றாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா தூக்கம் வந்து கந்தையில விழிக்கும். நம்ம வந்து தூங்கலாம், ஆனா நம்ம வந்து 10 மணி நேரம் 20 நேரம் ஒரு நாளைக்குள்ள தூங்கிட்டே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத அழகா சொல்றாங்க. தூக்கம் வந்து என்னன்னா கந்தைகளை விடுவிக்கும் அப்படிங்கிறது, ஒரு லேசினஸ் உண்டாகும் நமக்கு வந்து ஒரு, அதாவது இந்த நம்மளுடைய உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நம்ம இந்த உலகத்தோட வேலைகளை செய்யவும் நம்ம வந்து கத்தருக்காக செய்யற வேலையை நம்ம கண்டிப்பா என்ன பண்ணணும், தூக்கம் வந்து கண்டிப்பா 8 நாள் தேவை இல்லைன்னு சொல்றேன். ஆனா அதை ஓவர் கம் பண்ணி நம்ம போயக்கூடாது. ஒரு நாளைக்கு எவ்வளவு ரெஸ்ட் எடுத்துக்கலாம், உடம்பு சரியா ரெஸ்ட் எடுத்துக்கலாம், ஆனா அதுதான் வேலை அப்படிங்கிறத பண்ணக்கூடாது அப்படிங்கிறத அழகா தகவல் சொல்லியிருக்கேன். அடுத்து வாசிங்க. நம்ம பெற்ற தகவலை கண்டிப்பா செல் கொடுத்து ஆகணும் அப்படிங்கிறது பைபிள் இருக்கு. நம்ம வந்து அதை மீறினோம்னா அது ஒரு பெரிய பாவமாக இருக்குது. நம்ம வந்து தாய் வந்து நம்மளை வந்து கஷ்டப்பட்டு கண்டிப்பாக எப்படி வளர்த்து எடுத்துப்பாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அவங்கள வந்து ஒரு வயது ஆனவங்களுக்கப்புறம் அவங்கள வந்து நம்ம வந்து என்னன்னா அலட்சியமாக நினைக்கக்கூடாது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து எங்கள் அப்பாவை நான் நிறைய விஷயங்கள் பார்த்து கற்றுக்கிற விஷயம் அதுதான். எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மாவை வந்து ஏஜ் ஆனதுக்கப்புறம் அவங்களால நடக்க முடியாது. ஸோ அவங்க தான் போவாங்க. அப்படிங்கிற ஸ்டேஜில் வந்து எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மா எப்படி கவனிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறத நானும் பார்த்து வளர்ந்தனால ஸோ நாங்கள் எப்படி எங்கள் அப்பாவை பார்த்துக்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு உதாரணமாக இருந்துச்சு. ஸோ அதே தான் நம்ம பெற்றோராக நாம எப்படி வந்து நம்மளுடைய அப்பா அம்மாவை பார்த்துக்கிறோமோ அதே தான் நம்ம பிள்ளை நம்மளை பார்த்து கற்றுக்கிறோம் அப்படிங்கிறத ஆண்டவர் அழகா தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஸோ சாலமோன் வந்து எல்லா விஷயத்திலையும் வந்து யோசிச்சு தான் முடிவு எடுப்பாரு. ஆனா அவர் வந்து கடவுள் கிட்ட என்ன கேட்டிருப்பாரு,
உனக்கு அது வேணுமா இது வேணுமா கேட்டுப்பாரு. எனக்கு என்ன கேட்டுப்பாரு? ஸோ உனக்கு சொத்து வேணுமா, அவ்வளோ அவங்க வேணுமா, இல்லை உனக்கு என்ன வேணும் கேட்டுப்பாரு. ஆனால் அவரே கேட்டுருக்காரு எனக்கு ஞானம் வேணும். அப்போ அவரு ஒரு ஞானம், அவ்வளோ ஞானமானவர். ஸோ எவ்வளோ அழகா நம்மளோட தாய்கிட்ட எப்படி இருக்கணும், ஒரு பெற்றோர்கிட்ட நம்ம எப்படி ஃபீல் பண்ணி எப்படி இருக்கணும், என்ன மாதிரி கேரக்டர்ஸ் நம்ம வளரும் அப்படிங்கிறத அழகா இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்ததா நியாயாதிபதிகள் 13:24. ஒரு பேரண்ட் கிட்ட ஒரு ஏஞ்சல் வந்து எப்படி வந்து என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது தான் இந்த வசனம் சொல்லுது. பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டார். அந்த பிள்ளை வளர்ந்து கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஸோ சிம்சோன் ஸ்டோரி வந்து எல்லாருக்கும் சண்டே ஸ்கூல்ல படிச்சிருக்கோம், கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். ஸோ சிம்சோன் வந்து எப்படி வந்து உலகத்துக்கு வந்தான், ஸோ எப்படி வந்து அவனுடைய வாழ்க்கை இருந்தது, ஸோ எப்படி அவனோட வாழ்க்கை முடிந்தது அப்படிங்கிறது இந்த பைபிள் ஒரு உதாரணமாக படிக்கலாம். ஸோ சிம்சோனுடைய எப்படி உருவானங்கிறதுக்கு ரீசன், எப்படி உருவான அப்படிங்கிறத நியாயாதிபதிகள் 13:3 வசனத்துல, அதே அதிகாரம் 3 வசனம். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அந்த ஸ்திரீக்கு வந்து கர்த்தருடைய தூதனானவர் வந்து ஸோ வந்து ஒரு என்னன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு. அதாவது தரிசனமாகி உனக்கு வந்து ஒரு குழந்தை கொடுப்பேன், அந்த குழந்தைய நீ எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறத அழகான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு. ஸோ வந்து ஒரு தூதன் வந்து ஒரு அதாவது கடவுள் வந்து அவனுக்கு ஒரு பிளான் வச்சிருப்பாரு, எல்லாத்துக்கும் ஒரு பிளான் வச்சிருப்பாரு. ஸோ இந்த குழந்தை கருவில உருவாக்கும் போது ஒரு பிளான் வச்சிருப்பாரு. அந்த மாதிரி கடவுள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு பிளான் வச்சிருக்காரு. ஸோ அதே மாதிரி சிம்சோன் வாழ்க்கையில என்ன வச்சிருக்காரு அப்படின்னா தொடர்ந்து வாசிங்க. அவனை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மனைவியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கு. இங்க பாத்தீங்கன்னா அதாவது கடவுள் என்ன சொல்றாரு, குழந்தை வயிற்றுல இருக்கும் போது நீ இந்த காரியம் பண்ணாத, அதாவது திராட்சை ரசம் எடுக்காத, அதாவது மதுபானம் எடுக்காத அப்படிங்கிறது, அதாவது அந்த குழந்தை கருவிலே வந்து என்ன பண்ற கடவுள் வந்து பிரதிஷ்டை பண்ண ஆரம்பிச்சாரு. ஸோ அப்போ கருவை உருவாக்க முன்னாடியே நம்மளை வந்து கண்டிப்பா ஒரு குழந்தைக்கு அழகா எவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன், அந்த குழந்தை எப்படி வளரணும் அப்படிங்கிறத கடவுள் வந்து இதெல்லாம் தெரியுமா இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்காரு. ஒரு பெரிய அதாவது நமக்கு வந்து இப்படி இருக்கணும், அதாவது நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டி நம்ம அறிஞ்சிருக்க, நம்ம வந்து ஒரு 20 வயசுல எப்படி இருக்கோம், 30 வயசுல எப்படி இருக்கோம், 40 வயசுல எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்க அளவுக்கு இந்திய ஆண்டவர் வந்து நம்மளை வந்து கண்டிப்பா வச்சிருக்காரு. அதே மாதிரி தான் சிம்சோன் எப்படி வளரணும் அப்படிங்கிறத வாசிங்க. அதாவது எச்சரிக்கையா இருக்கு. அதாவது ஒரு அம்மாவா இந்த காலத்துல யாரும் பண்ண மாட்டாங்க, ஆனாலும் நம்ம வந்து அந்த குழந்தைய வந்து கண்டிப்பா இந்த மாதிரி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் வளரணும், ஏன் அப்படி ஏன் அப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தொடர்ந்து வாசிங்க. நீ கர்ப்பம் தரிந்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரங்கள் கட்டி மடலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலையும் பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். அதாவது கடவுள் வந்து ஒரு பெரிய பிளான் வச்சிருக்காரு. ஸோ இந்த ஜனத்தை இவனை கொண்டு தான் நான் மீட்பேன், ஸோ இவனை வச்சுதான் நான் பிளான் வச்சிருக்கேன். அதனால இவனால ஆக்சுவலி அவனுக்கு எவ்வளவு பலன் இருக்கும், எதனால பலன் இருக்கும் அவனுக்கு, அவனோட தலை முடியினாலதான் அவனுக்கு பலன். ஸோ அவன் தலை முடிய பிறந்த முதல் வந்து அவனை வெட்டக்கூடாது, அவன் தலையில கட்டி போடக்கூடாதுன்னு கடவுளுக்கு அவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. ஸோ அவனை குறிச்சு ஒரு பெரிய விஷயங்கள் திட்டங்களை வச்சிருக்கிறதுனால அவனை கருவு முதல் கொண்டு அவனை வந்து அவ்வளவு பார்த்துக்கணும் அப்படிங்கிற நம்ம நினைக்கிறாரு. ஸோ அதே மாதிரிதான் நம்மளையும் தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்காரு. ஸோ நம்மளும் என்ன பண்ணோம்னா சின்ன வயசுல இருந்து நம்ம ஆண்டவருக்குள் வளரும் போது அவர் நம்மளுடைய ஆசீர்வாதத்துக்கு நமக்கு பெரிய திட்டங்கள் நமக்கு மேல வச்சிருக்காரு. ஸோ எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, நான் வந்து காலேஜ் ஸ்கூல்லாம் படிச்சேன்னா ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். நான் வந்து இப்போ ஒரு ஐடியில இவ்வளோ ஒரு சேலரியில இருக்கேன் அப்படின்னா நான் வந்து ஆண்டவருக்குள்ள வளர்ந்த ஒரு விதம் தான். எங்க அம்மா அப்பா என்ன அப்படி வளர்ந்த விதம் தான், நான் அப்படி வளர்ந்துருக்கேன்னு அப்படின்னு சொல்லலாம். ஆனா நான் அப்படி எனக்கு ஒரு திட்டம் தான் வச்சிருக்கனால தான் நான் இங்க இருக்கேன். எனக்கு அந்த திட்டம் இல்லை, நான் அப்படி இல்லை அப்படின்னா நான் கண்டிப்பா இங்கே தான் இருந்திருப்பேன். ஸோ அவர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கனால தான் நம்ம இங்கே கண்டிப்பா இருக்கோம். ஸோ அதே மாதிரி ஆண்டவர் வந்து நம்ம வந்து எப்படின்னா நம்ம கிட்ட அவர் எதிர்பார்க்கறது வந்து ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை. நீங்க வந்து அதை கூட இதை கூட அப்படி எதுவுமே அவர் கேட்கல. அவர் என்ன சொல்றாரு, நீ எனக்கு ஒழுங்கு
வேலைக்கு போகணும், கவனம் வளர்ப்பேன். அதாவது நம்ம வந்து சர்ச்சுல வந்து ஒரு சின்ன வேலை செஞ்சால் கூட போதும். சர்ச்சில் நம்ம வந்து பாய் எடுத்து வைக்கிறது, சேர் எடுத்து போடுறது அப்படி பண்ணும்போது அதோட ஆசீர்வாதம் வந்து பெருசாக கண்டிப்பாக இருக்கும். நான் சின்ன வயசுல வந்து நான் என்ன பண்ணேன், எனக்கு அவங்க அப்பா வந்து சர்ச் பாஸ்டர் என்னன்னு சொல்றாரு, இவன் நீங்க வச்சுக்கோங்க, இவன் வந்து உங்ககிட்ட வளரட்டும் அப்படின்னு என்னையும் தம்பியும் கொடுத்தாங்க. ஸோ நாங்கள் சர்ச்சில் இருந்தால் தம்பி நானும் வளர்ந்தோம். ஸோ நாங்கள் 2 காலேஜ் படிக்கிற வரைக்கும் தான் சர்ச்சில் உள்ள எல்லா வேலையும் செஞ்சோம். ஸோ சின்ன சின்ன வேலையை செய்யலாம். அப்போது ஆண்டவர் அதில் வந்து நாங்கள் படிக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செஞ்சால் ஸோ நான் படித்து முடிச்சேன், ஒரு நல்ல வேலை கிடைக்கும். வந்து ஏன்னா என் கூட படித்தவங்க நிறைய அந்த அளவுக்கு ஒரு ஸ்டேட்ஸ் வேலை இல்லாதவங்க தான் இருக்காங்க. என் தம்பி கூட அப்படிதான் படித்து நிறைய பேர் வந்து இன்னும் அவங்களுக்கு வந்து வேலை கிடைக்காம இருக்காங்கன்னா, எனக்கும் தம்பிக்கும் ஒரு வேலை கிடைச்சி ஒரு அளவுக்கு ஒரு செட்டில் இருக்கோம்னா நாங்கள் செஞ்ச சின்ன 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 வேலைகள் தான். அந்த ஆண்டவருக்காக நம்ம வந்து அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் கண்டிப்பாக நம்மளை அர்ப்பணிப்போம். ஸோ அடுத்ததான் நியாயாதிபதிகள் 14 முதல் வசனம் வாசிங்க. சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலேயே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணைக் கண்டு, அதாவது ஆண்டவர் வந்து அவனை குறிச்சு ஒரு பெரிய திட்டத்தை வச்சுக்கும் போது சாத்தான் எப்படி உள்ளாரான்னு பார்த்தீங்களா? அதுதான், அதாவது ஆண்டவருக்கு வந்து பிரியமில்லாத ஒரு இடத்துல போயிட்டு அவன் என்ன பண்றான்னா ஒரு பெண்ணை நேசிக்க ஆரம்பிக்கிறான். தொடர்ந்து வாசிங்க. திரும்ப வந்து தன் தாயையும் தகப்பனையும் நோக்கி, திம்னாத்திலேயே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணைக் கண்டேன், அவளை எனக்கு கொல்ல வேண்டும் என்றான். அதாவது அந்த பெண்ணோட பேக்ரவுண்ட் எப்படி பார்த்தீங்கன்னா, அந்த பெண்ணுக்கு வந்து வேதம் வாசிக்க தெரியாது. அதாவது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு பொண்ணா இருக்கா, ஜபிக்க தெரியாத ஒரு பொண்ணையா இருக்கா. அதாவது ஒரு குடும்பத்துக்கு, அதாவது தேவனுடைய குடும்பத்துக்கு செட் ஆகாத ஒரு பொண்ணா அந்த பொண்ணு இருக்கிறா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பொண்ணை ஸோ சிம்சோன் வந்து அவனை வந்து என்ன பண்றான், கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்படுறான். ஸோ தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, பெற்றோர்கள் வந்து கண்டிப்பா ஒரு விஷயத்துக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ நாம் நேசிக்கும் போது நம்ம கண்டிப்பா நம்ம என்ன சொல்லணும்னா, நோனா கண்டிப்பா நோ சொல்லி தான் ஆகணும். ஏன் அப்படிங்கிற ரீசனையும் நம்ம கண்டிப்பா சொல்லி தான் ஆகணும். எஸ்ங்கிறது எஸ்ஸும், நோன்னு சொல்றது நோ கண்டிப்பா சொல்லி தான் ஆகணும். ஏன்னா ஆரம்பம் நமக்கு அர்ப்பமா இருந்தாலும் அது முடிவு வந்து நமக்கு வந்து எப்படின்னா ரொம்ப வந்து சோகமாக தான் முடியும். ஸோ தொடர்ந்து வாசிங்க. நீ போய் யுத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொல்ல வேண்டியதென்ன? உன் சகோதரரின் குமாரத்திகளிலும் என் ஜன மத்தியிலும் பெண் இல்லையா என்றார்கள். ஸோ அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, அதான் எக்ஸ்பிளைன் பண்றாரு, நம்ம ஃபேமிலியிலே நம்ம சரௌண்டிங்ஸ்லேயே எல்லாரும் இருக்காங்க. இது வந்து எல்லா வீட்டும் சொல்ற விஷயம் தான். ஏன் அப்படின்னா அந்நிய இடத்துல வந்து பொண்ணு எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா நமக்கு நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அது வந்து நம்மளை விட்டு பிரிச்சு எடுத்துரும், நம்மளுடைய முடிவு நமக்கு இருக்காது அப்படிங்கிறத ஆண்டவர் அழகா தெளிவாக சொல்றாரு. நீங்க தொடர்ந்து வசிங்க. சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளை எனக்கு கொல்ல வேண்டும் என்றான். அவன் பெலிஸ்தரிடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்தாரம் உண்டாக்கும்படி, இது கர்த்தரின் செயல் என்று அவன் தாயும் தகப்பனும் அறியாதிருந்தார்கள். அக்காலத்திலேயே பெலிஸ்தர் இஸ்ரவேலை ஆண்டார்கள். அதாவது சிம்சோன் வந்து அவன் வேணும் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தனால ஸோ அவனுடைய முடிவு அந்த பெண்ணாலே அவனுக்கு ஒரு பெரிய மரணம் கொண்டு வந்தது அப்படிங்கிறத நம்ம வந்து சண்டே ஸ்கூல்ல படிச்சிருக்கோம். ஸோ நமக்கு வந்து என்னன்னா, நம்ம பெற்றோர்கள் நமக்கு ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா நமக்கு அது வந்து எவ்வளவு நல்லது அப்படிங்கிறத நமக்கு ஆரம்பத்தை தெரியாம இருக்கும். ஆனா அதோடைய முடிவு வந்து எப்படி அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த விஷயத்த நம்ம அழகா புரிஞ்சிருக்கோம். ஸோ அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா லூக்கா 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். அதாவது ஆண்டவர் வந்து நமக்கு, அதாவது ஆண்டவரே வந்து இந்த உலகத்துல நமக்கு வந்து அவர் வந்து ஒரு பிள்ளையா வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட எப்படி அவர் இருந்தார் அப்படிங்கிறத பைபிள்ல நமக்கு சொல்லிருக்கோம். 3 நாளுக்கு பின்பு அவர் தேவாலயத்தின் போதகர் நடுவில் உட்கார்ந்து இருக்கவும் அவர் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவும் கண்டார்கள். அதாவது ஆண்டவர் எங்க இருக்காருன்னா, ஒரு டீனேஜ் பருவத்துல அவர் எங்க இருக்காருன்னா ஒரு சர்ச்சில் இருக்காரு. அவங்க அப்பா அம்மா எப்பவுமே வந்து வருஷம் தோறும் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து நாசத்துல இருந்து பெத்லஹேம் கூட்டு வருவாங்க, ஒரு ஃபங்க்ஷன் கூட்டு வருவாங்க. ஸோ அப்போ வந்து அந்த இடத்துல வந்து அவர் வந்து ஒரு சபைக்குள்ள இருக்காரு. அந்த சபைக்குள்ள வந்து அவர் மட்டும் உள்ள போயிட்டார். அவங்க எல்லாம் அவங்க அம்மா அப்பா வெளியே நிற்காங்க. ஸோ அவர் வந்து உள்ள இருக்கிற போது
சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்துருக்காரு. அவங்க சுற்றி ஒரு எல்லாருமே வந்து போதகர் இருக்காங்க. தொடர்ந்து வாசிங்க. அவர் பேச கேட்டு யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுதரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். அதாவது அவர் வந்து ஆண்டவர் வந்து இந்த உலகத்தில் இருக்கும்போது 15 வயசுல அந்த டீனேஜ் பருவத்தில் அவர் இருக்கும்போது அவர் சொல்றதையும் அவர் கேட்குற கேள்வியையும் அந்த போதகர் அவங்க இருக்கவங்க எல்லாருமே கேட்டு என்ன பண்ணாங்க, அவ்வளோ ஆச்சரியப்பட்டாங்க. இந்த சின்ன வயசுல இவருக்கு எப்படி இவ்வளோ ஞானம் அப்படிங்கிறத கேட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க, ரொம்ப பிரமிப்பாக இருந்தாங்க. தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அதாவது இதுதான் வந்து ஒரு அப்பா அம்மாக்கா ரொம்ப வந்து ஒரு சந்தோஷமான விஷயம். ஒரு வந்து அதாவது நம்மளுடைய குழந்தை இங்க வந்து பாடுது, சர்ச்சில் பாடுது, சர்ச்சில் மியூசிக் வாசிக்கிறா, சர்ச்சில் வந்து ஒரு மெசேஜ் சொல்றா, சர்ச்சில் வந்து ஒரு வார்த்தை கொடுக்குறா அப்படின்னா ஒரு சேனல் ஒரு அதை பார்த்து பெற்றோர்கள் சந்தோஷப்படுறது அளவுக்கு எந்த ஒரு சந்தோஷமே இல்லை. நம்ம வந்து எவ்வளவுதான் நம்ம வந்து என்னதான் வாங்கி கொடுத்தாலும் வைத்தாலும் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை வந்து நம்ம வந்து சர்ச்சில் பண்ணி அவங்க அதை பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த பெற்றோர்கள் வந்து அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தார்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடு உன்னை தேடினோமே என்றார். ஸோ அவர் சர்ச்சில் இருக்காரு. அவர் சர்ச்சில் இருக்கும்போது அவங்க அப்பா அம்மா யாரு? ஸோ இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா பையனை காணுமே தேடுறாங்க. அவர் சர்ச்சில் இருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களை எல்லாம் காணும் தேடிட்டு இருக்கோமே, நீ எங்கப்பா போன அப்படின்னு தேடுறாரு. அதாவது நம்ம வந்து நம்ம பிள்ளை சர்ச்சில் விட்டுட்டோம்னா நம்ம பிள்ளைய வந்து கண்டிப்பாக தேடவே வேண்டாம். பிள்ளை சர்ச்சில் தான் இருக்கும். நம்ம வந்து எப்போ அவன் சண்டே ஸ்கூல் விட்டாங்கன்னா சரி, யூபிடி சரி, என்ன பண்ணலாம், பின்னாடியே நின்றுட்டு இருக்கோம். அவளுக்கு வெயிட் பண்ணிட்டு எப்போ வருவா இல்லை வா முடிஞ்சது பரவாயில்ல அப்படின்னு கண்டிப்பாக கூப்பிட்டு வரக்கூடாது. நம்ம வந்து என்ன பண்ணணும்னா சண்டே ஸ்கூலுக்குனாலும் சரி, சர்ச்சுக்குனாலும் எந்த யூபிடினாலும் ஃபோர்ஸ் பண்ணி அனுப்பும்போது ஸோ அங்கே இருந்து நம்ம கற்றுக்கிற விஷயங்கள் வந்து அநேகமாக இருக்குது. அது அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு போனாலும் சரி, ஸோ அவங்களும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கற்றுக்கிற வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போகும்போது ஸோ அதாவது கிறிஸ்டினா இல்லாத அவங்க கூட பெற்றோர்கள் கூட இதனால நமக்கு வந்து ரசிக்கப்படுறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கும். அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறிவீர்களா என்றார். தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. அதாவது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஏன் இங்க இருக்கேன், நான் என்ன பண்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதா? அதாவது நம்ம வந்து எப்படி இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடியே தூதர் வந்து மேரிக்கு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஸோ எனக்கு ஒரு குமாரன் வருவாரு, அந்த குமாரன் வந்து உலகத்தை ரசிப்பாரு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. நான் எதுக்கு இங்க வந்திருக்கேன், எதுக்கு இங்க இருக்கிறேன், எதுக்கு என்ன பண்றேன், எதனால இங்க இருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு ஆண்டவர் கேட்கும்போது அவங்க பெற்றோருக்கு அந்த டைம்ல அவங்களுக்கு கிளிக் ஆகல, ஸ்ட்ரைக் அவுட் ஆகல. என்ன சொல்றாரு புரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் அவுட் ஆகிறாங்க. பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். ஆண்டவர் வந்து அவங்க பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தார். ஸோ அவர் வந்து அவங்க பெற்றோருக்கு கீழ்ப்படியணும் அப்படிங்கிறது அவசியமே இல்லை. ஏன்னா அவர் வந்து கிங் ஆஃப் காட். அவர் வந்து என்னன்னா, நான் இந்த உலகத்தில் ரசிக்க தான் வந்தேன், நான் ஏன் கீழ்ப்படியணும், நான் ஏன் இப்படி இருக்கணும், நான் எப்படிதான் இருக்கலாம், நான் இஷ்டத்துக்கு இருக்கலாம் அப்படின்னு அவர் இருக்கலாம். ஆனால் அவர் அப்படி இல்லை. அவர் என்ன பண்றாரு, 30 வயசு வரைக்கும் இந்த அவங்க அப்பா அம்மாவுக்கு எல்லா வேலையுமே பண்ணாரு. அவங்க அப்பா கார்பெண்டர், அவங்க அப்பா வந்து ஒரு டச்சர், அந்த வேலையை கூட அவங்க அப்பா ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார். அவங்க அம்மா வந்து அவங்க அம்மாவுக்கும் ரொம்ப பிரியமான பையன். அவங்க அப்பா அதாவது இயேசுவானவர் எங்கெல்லாம் ஊழியத்துக்கு போறாரோ அங்கெல்லாம் அவங்க அம்மா கண்டிப்பாக பின்னாடியே போவாங்க. ஸோ அவங்க அம்மாவுக்கு அவ்வளோ பிரியமான அவங்க பையனாக இருந்தாரு. அதே மாதிரி கீழ்ப்படிந்தது. எதனால கீழ்ப்படிதல். ஸோ இயேசுவே நம்ம என்ன பண்றோம்னா ஒரு பெற்றோருக்கு கீழ்ப்படியும் போது நாம கண்டிப்பாக கீழ்ப்படிந்து ஆகணும். அடுத்தது அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்துக் கொண்டார். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் திருப்தி அடைந்தார். அவர் திருப்தி அடைந்ததுக்கு பெரிய காரணம் என்னன்னா அவர் கீழ்ப்படிந்தது மட்டும்தான். ஸோ அவர் வந்து அந்த ஏஜ்ல அவர் வந்து தன்னோட பெற்றோருக்கு கீழ்ப்படியும் போது நம்ம பெற்றோருக்கு கீழ்ப்படியும் போது ஸோ நமக்கு எப்படின்னா ஞானத்திலும் ஸோ இந்த உலகப்பிரமான வளர்த்தியிலும் அவருடைய தேவ கிருபையிலையும் என்ன பண்றோம், மனுஷரோட தயவையிலையும் வந்து நமக்கு என்ன பண்றோம், அதிகமாக திருப்தி அடைவோம் அப்படிங்கிறது தான் இந்த பைபிளோட கான்செப்ட். ஸோ கடைசியா யோவான் 19 அதிகாரம் 22 இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும்
அவருடைய தாயின் சகோதரர் கிளியோப்பா மரியாளும் மகத்லேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அதாவது இயேசு வந்து இந்த உலகத்துக்கு வந்து அவருடைய கடைசி அவர் எதுக்காக உலகத்துக்கு வந்தாரோ அதோடைய முடிவு வந்து சொல்லி வந்துருச்சு. அப்போ அவருடைய 7 வார்த்தைகளையும் என்ன பண்ணாரு, எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அவருடைய தாயை வந்து என்ன பண்றாரு பார்க்குறாரு. அதாவது அந்த நேரத்துலையுமே அவர் தன்னுடைய அம்மாக்கு, அதாவது உலகப்பிரயமான அம்மாக்கு அப்பவும் என்ன பண்ணணும்னா நான் வந்து கரெக்டாக இருக்கணும், அதாவது அம்மாக்கு நான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அழகான விஷயத்த இந்த இடத்துல அவர் வந்து தெளிவாக வந்து சொல்றாரு. எப்படிங்கிறத பார்க்கணும். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாய் இருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்ரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவனை தம்மிடம் ஏற்றுக்கொண்டான். அதாவது இந்த உலகத்தை விட்டு நம்ம போகிறோம், நமக்கு வந்து நம்ம அனுப்பின வேலை இந்த உலகத்தை முடிஞ்சு போச்சு. நமக்கு வந்து இந்த உலகத்துல இருந்த தாயை நம்ம வந்து விட்டுட்டு போறோமே அனாதையா. ஏன்னா சிலுவை இருந்து விட்டுட்டு போகும்போது ஜோசப் வந்து என்ன பண்றாரு, அவங்க அப்பா வந்து என்ன பண்றாருன்னா இறந்துருந்தாரு. அதை பார்க்க முடியாம அதை கஷ்டப்பட்டு அவன் பார்த்து அந்த இடத்துல இறந்துருந்தாரு. அவன் தாய் மட்டும் தான் அந்த உலகத்துல இருக்காரு. அப்போ நம்ம இந்த தாயை வந்து நம்ம வந்து அனாதையை விட்டுட்டு போறோமே, நம்ம இல்லைன்னா எப்படி இருப்பாங்க, நம்ம தான் ஒரே வழி அவங்களுக்கு, நமக்கு இன்னொரு பையன் எதுவுமே கிடையாது. தாயை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கறத கூட அந்த நேரத்துல கூட சீஷர்களை பார்த்துட்டு, நீ என்னுடைய தாயை பார்த்துக்கோ, இதுதான் உன்னுடைய தாய். தாயை பார்த்துட்டு சீஷர்களை பார்த்துக்கோ, இதுதான் உன்னுடைய மகன். நீங்க 2 பேருமே தாய் மகனா இருந்து போங்க. இந்த உலகத்துல உங்களுக்கு 2 பேருக்கு தான் இனி வந்து உறவு அப்படிங்கும் போது சீஷர்களும் தாயை வந்து தன்னுடைய தாயா எடுத்துருக்காங்க. அந்த டைம் லாஸ்ட் டைம் அவருடைய கடைசி உயிர் இருக்கிற டைம் கூட அவர் என்ன பண்றாரு, பெற்றோரை அவ்வளவு தானம் பண்ணியிருக்காரு. அதனால நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளுடைய பெற்றோர்களை நம்ம வந்து தந்தை சொல்லி கொடுத்து தாயை அலட்சியம் பண்ணாம நம்ம இருந்தோம்னா நமக்கு வந்து இருக்கிற ஆசீர்வாதமும் அவருடைய பெரிய கிருபையும் நமக்கு கண்டிப்பா கிடைக்குங்கிறது தான் இந்த செய்தி மூலமாக கத்ததான ஆசீர்வாதம். நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக சொன்னார். மற்றவருக்கு நாம் கீழ்ப்படிதல் வேண்டும். மற்றவருக்கு கீழ்ப்படிதால் அது ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படிவதற்கு ஒப்பாயம். அதனால மற்றவர் கீழ்ப்படையணும், பெற்றோர்களுக்கு கீழ்ப்படையணும். ஒரு சின்ன ஒரு குழந்தை கூட, ஏதாவது ஒரு குழந்தை கூட நாம் கீழ்ப்படிவதற்கு நாம் கற்றுக்கிற ஒரு காரியம். தொடர்ந்து மெதுவாக தொடர்ந்து நாம் கற்றுக்கிறோம். நாம் கற்றுக்கிற காலம் மறுபடியுமாய் ஆன்லைனில் ப்ரே பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த நாளில் அந்த மூலமாய் ஒருவரை பார்த்து செய்தியோ பாடல் ஆராதனை எல்லாவற்றையும் நான் நேரடியாக செய்ய எனக்கு கிருபை கொடுத்த கிருபைக்காய் சொல்லப்பட்டாவே என் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே, ஒரு விசேஷமான நாளாக என் கொடுத்த கிருபைக்காய் சொல்கிறோம். ஏசப்பா டான்ஸோடப்பா தேவை நான் செலிப்ரேட் பண்ண எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பை நீங்கள் கொடுத்ததுக்காக சொல்கிறோம். எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்காக கிருபைக்காய் சொல்கிறோம். உங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த வருடத்தில் நன்மையை கிருபையும் தொடர வேண்டுமாய் சொல்லிக்கிறோம். போகும்போது வரும்போது தேவையை கரெக்டான பாதுகாப்பு கொடுங்க ராஜா. ஆண்டவரே, நீரே பொறுப்பாக இருக்க வேண்டுமாய் சொல்லிக்கிறோம். உனக்கு எல்லா பிள்ளையும் கரெக்டாக சொல்லுறதுக்காக எல்லா பிள்ளையோட தேவையை சந்தித்தரலாம். என்னென்ன தேவை என்பதை நீங்கள் அறிந்திருக்கிற தேவை நாங்கள் எதற்கெல்லாம் தெரிந்து கொண்டிருக்கோம் என்று நீங்கள் அறிவிக்கிறதாவே உனக்கு எல்லா சீக்கிரத்தில் ஒரு விடுதலை தர வேண்டுமாய் சொல்லிக்கிறோம் ராஜா. கேட்ட சத்தியத்தின்படி ஆண்டவரே நான் பெற்றோருக்கும் மற்றவருக்கும் நாங்கள் கீழ்படுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டுமா சொல்லிக்கிறோம். பெற்றோர்களும் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை தெளிவாய் இந்த நாளில் நாங்கள் கற்றுக்கொண்டோம் ராஜா. இந்த பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் ஃப்ரீடமாக இருக்க வேண்டுமா சொல்லிக்கிற கர்த்தாவே ஆமாண்டவரே. பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தரால் ஒரு சுதந்திரம் கர்த்தாவே அந்த பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று ஞானத்தை தெளிவாய் கற்று கற்றுக்கொள்வாய் சொல்கிறோம். சரி கொடுத்த மகனை ஆசீர்வதிங்க இன்னமாய் பயன்படுத்துங்க ராஜா. ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் எங்களோடு இருந்து கர்த்தாவே இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு கண்ணின் மணி போல பார்த்து
வருகிற மாதம் கூட எனக்கு ஆசீர்வாதமான மாதமாக கொடுத்துட்டாங்க. பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. உள்ளமே சாந்தி ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் ஆமென். ஹalleluya. 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 கொண்டாடும்படியாக யாருக்கு வருகிறோம் யாருக்கு அவர்கள் முன்னாடியாக வந்து ஆசிரியர்கள் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தேன். கேட்கலாம் வருது. பண்ணலாமா? Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Jansi. Happy birthday to you. May God bless you dear. May God bless you dear. May God bless you dear. Happy birthday to you. Happy long life to you. Happy long life to you. Happy long life, dear Jansi. Happy birthday.